சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய். சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா. ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று சனி பயிற்சி. சனியால் பாதிக்கப்படும் ராசிக்காரர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து ராசிக்காரர்களுமே இந்த சனி பயிற்சி தினத்தில் இந்த தசரதர் இயற்றிய சனி ஸ்தோத்திரத்தை ஒருமுறை சொல்வது நலம் பயக்கும். இன்று அனைவரும் சொல்ல வேண்டிய எளிய சனி பகவான் மந்திரம் மற்றும் மிக மிக சக்தி வாய்ந்த தசரதர் இயற்றிய சனி ஸ்தோத்திரமும் சொல்லிடலாம். சனி பகவான் சொல்றார், யார் ஒருவர் இந்த தசரதர் அருளிய சனி ஸ்தோத்திரத்தை கேட்கிறார்களோ சொல்கிறார்களோ அவர்களை நான் எந்த விதத்திலும் துன்பப்படுத்த மாட்டேன், அவர்களுக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டேன்னு சனி பகவான் தசரதருக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அவ்வளோ சக்தி வாய்ந்த மந்திரம் இது. இந்த மந்திரம் இயற்றியதை பற்றி அறிந்து கொள்ளும் போதே இதன் மகிமை உங்களுக்கு புரிய வரும், எவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படின்னு. அதனால் இந்த சனி பயிற்சி தினத்தில் தசரதர் இயற்றிய சனி ஸ்தோத்திர மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் கேட்பது அவசியம். அதை தெரிந்து கொள்ளலாம். சனி மந்திரம். ஓம் ஷம் சனீஸ்வராய நமக. ஓம் ஷம் சனீஸ்வராய நமக. ஓம் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைஷ்சரம். ஓம் சனைஷ்சராய வித்மஹி சாயா புத்ராய தீமஹி தன்னோ மந்தः பிரச்சோதயாத். ஓம் காகத்வஜாய வித்மஹி கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்தः பிரச்சோதயாத். இப்போ தசரத கிருத்தம் சனி ஸ்தோத்திரத்தை பற்றி பார்க்கலாம். தசரதருடைய ஆட்சி காலத்துல சனி பகவான் ரோஹிணி நட்சத்திரத்துல ரிஷப ராசியில் பிரவேசிக்கும் காலம். சனி பகவான் ரோஹிணி நட்சத்திரத்துல சஞ்சரிக்கக்கூடிய காலத்துல ரொம்ப கொடுமையான பஞ்சம் தோன்றியது. 12 ஆண்டுகள் வரையும் பூலோகத்துல கொடுமையா துன்பம் ஏற்படும் அச்சம் எழுந்தது. தசரதர் எப்படியானும் பூலோகத்திற்கு இந்த சனி பகவானால துன்பம் நேராமல் பாதுகாக்கணும் அப்படின்னு நினைச்சார். மனதில் உறுதி பூண்டார். வஜ்ர கவசத்தை தரித்து கொண்டு தன் வில் அம்புகளை எடுத்துக்கொண்டு நேராக நட்சத்திர மண்டலத்துக்குள்ள போறார். சூரிய மண்டலத்திற்கு அப்பால் வெகு தூரத்துல பிரகாசித்த ரோஹிணி நட்சத்திரத்துக்கு பின்பாகத்துல தன்னுடைய ரதத்துல உட்கார்ந்து அந்த நட்சத்திரத்தை பாதுகாத்தபடியே பின்தொடர்ந்து போறார். அப்போ தசரத சக்கரவர்த்தி எப்படி இருக்கார் பாக்குறதுக்கு அப்படின்னா, ஆகாயத்துல இன்னொரு சூரிய பகவான் போல இருக்காராம் அப்படின்னு சிவபெருமான் வர்ணிக்கிறார். அந்த நேரத்துல சனி பகவான் தசரதனை பார்த்தார். சனி பகவானோட பார்வை தேவர்கள் அசுரர்களையே பயந்து நடுங்கும்படி செய்யும். ஆனால் தசரத சக்கரவர்த்தி மேல அவர் அந்த சனி பகவானுடைய பார்வை பட்டுமே அவரை எதுவுமே செய்யல. சனி பகவானுக்கு ஆச்சரியம். புன்னகை புரிந்தபடியே, ராஜனே, உன் வீரம் உன் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கும். என்னை எதிர்க்க துணிந்தவர்கள்னு யாருமே கிடையாது. என் பார்வை பட்டாலே அவர்கள சாம்பலா போயிடுவா. நீ நிறைய புண்ணியங்களை செய்திருக்க, அதன் காரணமாதான் என் பார்வை பட்டுமே நீ கம்பீரமா நிற்கிற. உனக்கு வேண்டிய வரத்தை கேள், நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு தரேன்னு சனி பகவான் தசரதர்கிட்ட சொல்றார். அதற்கு தசரத மகாராஜா சனி பகவானே ஆச்சரியம் படும்படியான வரத்தை கேட்டார். ரிஷப ராசியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிரவேசிக்கும் போது உலக மக்களுக்கு நீங்கள் எந்த துன்பத்தையும் தரக்கூடாது. சூரிய சந்திரர் உள்ள வரைக்கும் எந்த காலத்திலும் சரி இது நடக்க கூடாதுன்னு சொல்லி வரமா கேட்டார். அதற்கு சனி பகவானோ அவ்வாறே ஆகுகன்னு சொல்லி வரம் கொடுத்தார். இந்த உலகம் உள்ள வரைக்கும் உன் புகழ் நிலைத்திருக்கும்னு சொல்றார். திரும்பவும் உனக்காக மேலும் ஒரு வரம் கொடுக்கிறேன், என்ன வேண்டுமோ கேளுன்னு சனி பகவான் சொல்றார். அப்போ தசரதர் வாக்தேவத்தை ஆகிய சரஸ்வதி தேவியை தியானித்து கொண்டு சனி பகவான் குறித்து ஸ்தோத்திரம் செய்ய தொடங்குறார். அதுதான் நம்ம இப்ப சொல்ல வேண்டிய ஸ்தோத்திரம், பார்க்க போற ஸ்தோத்திரம். சனி ஸ்தோத்திரம் தசரத கிருத்தம். நம கிருஷ்ணாய நீலாய சிகிகண்ட நிபாய ச. நமோ நீலமதுகாய நீலோத்பல நிபாய ச. நமோ நிர்மாம்சதேகாய தீர்கஸ்ருதி ஜட்டாய ச. நமோ விஷால நேத்ராய शुष्कोदर भयानक. नमः पौरुषगात्राय स्थूलरोमाय ते नमः. नमो नित्यं क्षुधार्ताय नित्यतृप्ताय ते नमः. नमो घोराय रौद्राय भीषणाय करालिने. नमो दीर्घाय शुष्काय कालदंष्ट्र नमोऽस्तु ते. नमस्ते घोररूपाय दुर्निरीक्ष्याय ते नमः. नमस्ते सर्वभक्षाय
वलीमुख नमोऽस्तु ते सूर्यपुत्र नमस्तेऽस्तु भास्वरूपयदायिने अधो दृष्टे नमस्तेऽस्तु संवर्तक नमोऽस्तु ते नमो मन्दगते तुभ्यं निष्प्रभाय नमो नमः तपसा ज्ञानदेहाय नित्ययोगरताय च ज्ञानचक्षुर्नमस्तेऽस्तु काश्यपात्मजसूनवे तुष्टो ददासि राज्यं त्वं क्रुद्धो हरसि तत्क्षणात् देवासुरमनुष्याश्च सिद्धविद्याधरोरगाः त्वयावलोकिता सौरे दैन्यमाशु व्रजन्ति ते ब्रह्मा शक्रो यमश्चैव मुनयः सप्ततारकाः राज्यभ्रष्टः पतन्तीह तव दृष्ट्यावलोकितः त्वयावलोकितास्तेऽपि नाशं यान्ति समूलतः प्रसादं कुरु मे सौरे प्रणत्वा हित्वमर्तितः इति தசரத கிருதம் சனி ஸ்தோத்திரம் சம்பூர்ணம். இப்படி ஸ்தோத்திரத்தை சொல்லி முடிக்கிறார். இந்த ஸ்தோத்திரத்துல முதல்ல சனி பகவான வர்ணிக்கிறார். பிறகு சொல்றார், உன்னுடைய அன்புக்கு பாத்திரமான மனிதன் மகாராஜனாகிறான். யானை சேனை படைகளும் அந்தஸ்தும் கூட பெறுகிறான். அதே போல உன்னுடைய கோபத்திற்கு ஆளாபவன் எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அந்த கணமே எல்லாவற்றையும் இழந்து பரம தரித்திரனாகி விடுகிறான். ஏ சனி பகவானே, யாராக இருந்தாலும் அவர்கள் மேல் உன் பார்வை பட்டுவிட்டால் அவர்கள் வேரோடு அழிந்து போகிறார்கள். ஆகையால் நீ அனுக்கிரக மூர்த்தியாக கருணை கண் கொண்டே நீ பார்க்க வேண்டுமப்பா. யாரையும் கோப பார்வை பார்க்க வேண்டாம். உன்னை தொழுது சேவை செய்கின்ற பாக்கியத்தை அளிக்க வேண்டும்னு தசரதர் பிரார்த்தனை பண்றார். சனி பகவான் இந்த ஸ்தோத்திரத்தை கேட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார். உன்கிட்ட நான் மிகவும் பிரியமுள்ளவனாகி விட்டேன். உன்னுடைய ஸ்தோத்திரம் எனக்கு அளவு கடந்த மகிழ்ச்சியை தந்தது. உனக்கு என்ன வரம் வேண்டும்னாலும் கேளு, நான் தரேன்னு சொல்றார். அதை கேட்ட தசரதன், ஏ சௌரி, இன்று முதல் யாருக்கும் துன்பம் தரக்கூடாது. தேவர், அசுரர், மனிதர்கள், பறவைகள், விலங்குகள், ஊர்ந்து செல்லும் ஜந்துக்களாக இருந்தாலும் எவருக்குமே நீ தீங்கு செய்யக்கூடாதுன்னு சொல்றார். அதை கேட்ட சனி பகவான், ஏ ராஜனே, நீ கேட்ட வரம் சரியானதுதான். ஆனா ஒரு நிபந்தனை. நீ இப்போ கூறிய ஸ்தோத்திரத்தை படிப்பவர் யாரா இருந்தாலும் ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 தடவையேனும் பாராயணம் செய்து வருபவர் எவராக இருந்தாலும் சரி, அவர் அக்கணமே என்னால் உண்டாகும் பீடைகளிலிருந்து விடுபடுவார். கருப்பு உளுந்து, எள் முதலானவற்றை உரிய தட்சணையோடு தானம் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, கரிய நிற பசுவை தானமாக கொடுப்பவர்கள், என்னுடைய நாளான சனிக்கிழமைகளில் நீ கூறிய இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி பூஜை செய்த பிறகும் இந்த ஸ்தோத்திரத்தை ஜபித்துக் கொண்டிருப்பவர்கள், ஜபித்தபடி என்னை நமஸ்கரிப்பவர்களை நான் எந்த விதத்திலும் துன்பப்படுத்த மாட்டேன்னு சொல்றார். வாக்கு கொடுக்கிறார். கோச்சாரத்தின் படியாகவும் ஜென்ம லக்னத்தின் படி வரும் அந்தர திசைகளிலும் கூட என்னால் துன்பம் நேராமல் நான் அவர்களை ரட்சிப்பேன். ஏ ரகுநந்தனா, உனக்கு நான் இந்த வரத்தை அளிக்கிறேன்னு சொல்றார். தசரதர் அதற்கு பிறகு சனி பகவானை வணங்கி அங்கேருந்து விடை பெற்று தன்னுடைய ரதத்தை ஏறி நாடு திரும்பினார். சனிக்கிழமைகளில் அதிகாலையில் எழுந்து எண்ணெய் தேய்த்து குளித்து பின் ஸ்ரத்தையோடு இந்த ஸ்தோத்திரத்தை படிப்பவர் சகல துன்பங்களிலிருந்து விடுபடுவார்கள். இந்த ஸ்தோத்திரமும் நீண்ட ஆயுளும் நல்ல புத்தியும் அளிப்பதோடு சகல கிரக தோஷங்களிலிருந்து விடுதலை அளிக்கக்கூடியது. இதை போன்ற புனிதமான ஸ்தோத்திரம் இந்த பூலோகத்தில் வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சனி பயிற்சியில் அனைவருமே, அனைத்து ராசிக்காரர்களுமே இந்த சனி ஸ்தோத்திரத்தை அவசியம் பாராயணம் செய்து பலன் பெற்றிடுவோம். சனி பகவானை போற்றி போற்றி. சனி பயிற்சியாக உள்ளதால் இத்துடன் நாம் சனி கவச்சத்தையும் சேர்த்து சொல்லி பலன் பெற்றிடுவோம். ஸ்ரீ சனி கவச்சம். கருநிற காகம் ஏறி காசினி தன்னை காக்கும் ஒரு பெரும் கிரகமான ஒப்பற்ற சனியே உந்தன் அருள் கேட்டு வணங்குகின்றேன். ஆதரித்தெம்மை காப்பாய் பொருளோடு பொன்னை அள்ளி பூவுலகில் எமக்கு தாராய். 7.5 சனியாய் வந்தும் 8னில் இடம் பிடித்தும் கோளாறு 4ல் தந்தும் கொண்டதோர் கண்டகத்தில் 7னில் நின்ற போதும் இன்னல்கள் தாரா வண்ணம் ஞாலத்தில் எம்மை காக்க நம்பியே தொழுகின்றேன் நான். 12 ராசி கட்கும் பாரினில் நன்மை கிட்ட
எண்ணிய எண்ணம் எல்லாம் ஈடேறி வழிகள் காட்ட எண்ணெயில் குளிக்கும் நல்ல ஈசனே உனை துதித்தேன். புண்ணியம் எனக்கு தந்தே புகழ் கூட்ட வேண்டும் நீயே. கருப்பினில் ஆடை ஏற்றாய் காகத்தில் ஏறி நின்றாய் இரும்பினை உலோகமாக்கி எழுதனில் பிரியம் வைத்தாய் அரும்பினில் நீல வண்ணம் அணிவித்தால் மகிழ்ச்சி கொள்வாய். பெரும் பொருள் வழங்கும் ஈசா பேரருள் தருக நீயே. சனியனும் கிழமை கொண்டாய் சங்கடம் விலக வைப்பாய் அணிதிகழ் அனுஷம் பூசம் ஆன்றதோர் உத்திரட்டாதி இனிதே உன் விண்மீனாகும் எழில் நீலா மனைவியாவாள் பணியாக உனக்கு ஆண்டு 19 சொல்வார். குளிகனை மகனாய் பெற்றாய் குறைகளை அகல வைப்பாய் எழிலான சூரியன் உன் இணையற்ற தந்தையாவார். விழி பார்த்து பிடித்து கொள்வாய் விநாயகர் அனுமன் தன்னை தொழுதாலோ விலகிச் செல்வாய் துணையாகி அருளை தாராய். அன்னதானத்தின் மீது அளவிலா பிரியம் வைத்த மன்னனே சனியே உன்னை மனதார போற்றுகின்றோம். உன்னையே சரணடைந்தோம் உயர்வெல்லாம் எமக்கு தந்தே மன்னர் போல் வாழ்வதற்கே மணியான வழி வகுப்பாய். மந்தனாம் காரி நீலா மணியான மகர வாசா தந்ததோர் கவசம் கேட்டே சனி என்னும் எங்கள் ஈசா. வந்திடும் துயரம் நீக்கு வாழ்வினை வசந்தம் ஆக்கு எந்த நாள் வந்த போதும் இனிய நாள் ஆக மாற்று. வந்திடும் துயரம் நீக்கு வாழ்வினை வசந்தம் ஆக்கு எந்த நாள் வந்த போதும் இனிய நாள் ஆக மாற்று. இனிய நாள் ஆக மாற்று. இனிய நாள் ஆக மாற்று. இந்த தினத்தில் அவசியம் சொல்ல வேண்டிய பலன் தரும் அற்புதமான ஸ்லோகம் ஆபதுதாரண பைரவர் மாலை பார்க்கலாம். ஒருவருக்கு மோசமான காலம் நடந்தால் காலச்சக்கரத்தால் துன்புறும் பக்தர்களை காப்பாற்றக்கூடியவர். அதனால் தான் பைரவரை ஆபத்துதாரண பைரவர் என்று போற்றப்படுகிறார். சனி பகவானின் குருவாக விளங்குபவர் பைரவமூர்த்தி. ஆபத்துதாரணர் என்றால் பக்தர்களின் துன்பத்தை அடியோடு அழிப்பவர் என்று பொருள். இவரே மகாகாலர் சட்டநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார். தர்மியாதீனம் 10வது குருமூர்த்திகள் ஸ்ரீ சிவஞான தேசிக சுவாமிகள் சீர்காழி சட்டநாதர் மேல் பாடி அருளியதுதான் ஆபத்துதாரண மாலை. இதை பாராயணம் செய்வதால் 7 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, ஜென்மசனி போன்றவைகளால் ஏற்படும் பாதிப்புகள் நீங்கும், மங்களங்கள் பெருகும். நாம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ஆபதுத்தாரணர் மாலை. ஆபதுத்தாரணர் பைரவ மாலை. விண்ணார் மலர்பொழில் சூழ்காழி மாமலை மேலமர்ந்த தன்னார் மதிப்புனை வேணியன் ஆபதுத்தாரணன் மேல் பண்ணா பாடிய மாலைக்கு மாமுகன் பாதமும் நேள் கண்ணாரிரண்டுள கந்தன் பொற்பாதமும் காத்திடுமே. சீர்கொண்ட செம்பொன் திருமேனியும் செம்முக மலரும் கார்கொண்ட சட்டையும் தண்டாயுதமும் கணங்கள் 8ம் கூர்கொண்ட மூவிலை சூலமும் கொண்டருள் கூர்ந்த கொன்றை தார்கொண்ட வேணியனே காழியாபதுத்தாரணனே. தெள்ளும் புழுகும் பனி நீரும் குங்குமச் சேரும் செந்தேன் விள்ளும் மலரும் நின் பாதத்தில் சாத்திவிடாமலின் பங்கொள்ளும் படி அன்பு தந்தனை ஆண்டருள் கூற்றுவனை தள்ளும் பதாம் புயனி காழியாபதுத்தாரணனே. சாயாத சூலதண்டாயுதனே பச்சை சட்டையனே வேயார் விண்ணோர் தொழமெனியனே என்மிடி தவிர்ப்பாய். வாயார உன்னை துதிப்போர்க்கு வேண்டும் வரமளிப்பாய். தாயாகிய அப்பனே காழியாபதுத்தாரணனே. வட்டை ஒப்பாகும் இனிய சொல் மாதர் மயக்கத்திலே
பட்டையப்பா மிகையான் இழைத்தேன் பண்டிருவர் கெட்ட நெட்டையப்பா மறை காணத சேவடி நீ அருள்வாய் சட்டையப்பா வடுகா காழியாபதுத்தாரணனே மட்டுப்படாத யமதூதர் வந்து வளைத்துடலை சுட்டுப் பல பொடியாக்குமுன் காத்தருள் தோடணிந்த பட்டுப்புயத்தினும் தண்டாயுதத்தினும் பாதத்தினும் தட்டுப் புழுகணியுங் காழி ஆபதுத்தாரணனே நெறியும் பொறியும் தவமும் மெய்ஞானமும் நீடறிவும் பொறியும் புகழும் கொடுத்தருள் வாய்ப்புறம் காய்ந்தவனே குறியும் குணமும் கடந்தவனே குழக்கன்று கட்டுந் தரியின் கண் வந்தவனே காழியாபதுத்தாரணனே அடியார் மனத்தில் நினைத்த கருமம் அனைத்துமங்கே முடியாததேது முடித்தருள்வாய் முருகாரலங்கள் கடியார் மலர் கொன்றை மாளிகை சூடிய கண்ணுதலே தடியேந்திய கையனே காழியாபதுத்தாரணனே முட்டர வாழும் பெருஞ்செல்வமும் முத்தமிழ் கல்வியும் எட்டுணை ஏனுங் கொடுத்துண்டிருக்க எனக்கருள்வாய் வட்டமதி சடையானே சிகரமலை கமர்ந்த சட்டம் உடையவனே காழியாபதுத்தாரணனே பொய்யாகிய புவி வாழ்க்கை கடலிற் புகுத்தழுந்தி மெய்யம் இது என நம்பி விட்டேன் வினையேனைக் கண்பார் மையொடு கண்ணியர் பின் செலத்தாறு வனத்திற் சென்ற சைவாகமப் பொருளே காழியாபதுத்தாரணனே நீலக்கயல் விழிமானார் கலவியின் நேசம் வைத்தே ஆலை கரும்பது போலாய் விடாதுன்னருள் புரிவாய் வாலை கலை மதிவேணியனே வடுகா அடியார் சாலத் தொழும் ஐயனே காழியாபதுத்தாரணனே செந்தமிழோர் தொழும் தண்டாயுதமும் திருவழகும் சுந்தரமும் பச்சை கஞ்சுகம் தானும் கருதறிய இந்தணி வட்ட சடையும் கண்குன்றும் இரு பதங்களும் சந்ததமும் மரபேன் காழியாபதுத்தாரணனே படிக்கும் தண்டாயுதமென்பார்க்கு நோய்வினை பற்றறுப்ப பிடிக்கும் தண்டாயுதம் எண்ணருங்கோடி பிரம்மாண்டமெல்லாம் முடிக்கும் தண்டாயுத மூதண்டன் தாண்டு முகுந்தன் சென்னி தடிக்கும் தண்டாயுதனே காழியாபதுத்தாரணனே அறம் பிடிக்கும் கண்ணினாராசை மேன்கொண்டலைவதெல்லாம் வரம் படிக்கும் கருத்துண்மை கண்டார்கில்லை வந்தருள் கோர் உரம் பிடிக்கும் துட்ட வேதாள பூதத்தை ஒட்டி வெட்டி தரம் பிடிக்கும் வடுகா காழியாபதுத்தாரணனே பெருகாரணியத்தில் யான் சென்ற போதும் பெரும் பொருளால் வரு காதல் கொண்டிரவில் துயில் போதும் இம்மண்டலத்தில் துருவாதியர்கள் சபையில் செல் போதும் துணை எனக்கு வருவாயுனை நம்பினேன் காழியாபதுத்தாரணனே செம்மலை மீதினில் சாமள கஞ்சுகம் சீர்படிவம் அம்மலை போலும் நற்றண்டாயுதமும் கொண்டன்புடனே எம்மலை வேதம் தவிர்த்தருள்வாய் கடுவேந்தி விண்ணோர் தம்மலை ஓட்டும் தமிழ்காழியாபதுத்தாரணனே மாடும் தண்டாமம் அணிந்திடும் ஐந்தரும் மாதர்களும் வீடும் தண்டாமம் என மகிழாமல் உண்மென் மலர்த்தாள் பாடும் தண்டா தமிழ் ஈந்தருள் பூத பிசாசுகளை சாடும் தண்டாயுதனே காழியாபதுத்தாரணனே வெடிக்கும் பறவை முரசதிர்காமனை வீரழிய பொடிக்கு கணல் விழிப்புண்ணியனே புவியோர்கள் நெஞ்சம் துடிக்கும் பொல்லாத பிசாசுகள் தம்மை துரத்தி வெட்டி அடிக்கும் தண்டாயுதனே காழியாபதுத்தாரணனே இலையென்று ஒருவர்க்கிதம் சொல்லி என்றும் இறங்கி நில்லா நிலையென்று நீ அளித்தாண்டருள்வாய் நித்தனே புகழி மலையொன்றிய வடுகேச கங்காள வைரவனே தலையொன்றிய கையனே காழியாபதுத்தாரணனே பாடிக்கொண்டாடிப் பணிந்திடும் அன்பர் தம் பாதமலர் சூடிக் கொண்டாடித் தெரிந்திடவே எனைத் தொண்டு கொள்வாய்
தேடிக் கொண்டாடி வருவோர்கள் வல்வினை சிக்கை எல்லாம் சாடிக் கொண்டாடியவா காழியாபதுத்தாரணனே. தெவ்விடத்தாய திசை பிழைத்தாலும் சின அரவம் கவ்விடத்தான் வெய்யகான் நடந்தாலும் கருதறிய எவ்விடத்தேனும் இருந்தாலும் என்றன் இடரை எல்லாம் தவ்விட நீ வருவாய் காழியாபதுத்தாரணனே. நீடும் தண்டாயுதம் நித்தம் தண்டாயுதம் நித்தம் அன்பர் தேடும் தண்டாயுதம் ஈரேழுலகமும் சேவித்துயி கொண்டாடும் தண்டாயுதம் அண்டாது பேய்கள் அலறிவிழ சாடும் தண்டாயுதனே காழியாபதுத்தாரணனே. வங்கம் கலிங்கம் குலுங்கம் தெலுங்கம் மராட்டம் முதல் எங்கெங்கும் போக இடர் வரும் போதும் இனிமையுடன் அங்கங்கு நீ துணையாய் வருவாய் அந்திவான் மதியம் தங்கும் சடையுடையாய் காழியாபதுத்தாரணனே. ஈனம் தரும் இதெண்ணாமலே இடும்பான் மெலிந்திங்கு ஊனம் தரும் இந்த செல்வருக்கிச்சையுரை உரைத்தேன் வானம் தரும் பருக்காய் அவுணரை மாட்டினல்ல தானம் தரும் அண்ணலை காழியாபதுத்தாரணனே. அடிக்குள் பணியும் நின் அன்பரை காயும் அவர் உடலை வெடித்து பொடிபட நீ விழிப்பாய் எட்டு வெற்பும் செற்றே இடித்து பொடிபட வல்லாயுதமும் 18 உன்கை தடிக்குப் பெரியதுண்டோ காழியாபதுத்தாரணனே. கலையாரும் முத்தமிழ் கல்வியும் யோகமும் காசினியில் நிலையாகிய பெரும் செல்வமும் நீதியும் நீ அருள்வாய் மலையாசன வடுகேச கங்காள வைரவனே. தலைமாலை சூழ்புயனே காழி ஆபதுத்தாரணனே. உளப்பறிவில்லவர்த்தம் இல்லில் சென்றங்குரை உரைத்து கிளப்பறிவான மொழி பல கூறிக் குறைகள் சொல்வீர் இளைப்பர காப்பவன் யாவன் என்றால் அரவிந்தமெல்லாம் தளப்பருஞர செல்வி வளர்காழியாபதுத்தாரணனே. வாட்கொண்ட கண்ணியர் மாயையில் விழுந்து மருண்டு பல நாட்கொண்ட தீயேனை ஆட்கொண்டு காத்தருள் நல்குவையோ கோட்கொண்ட காலனு கஞ்சிய பாலனை கூர்ந்தளித்து தாட்கொண்டு காத்தவனே காழியாபதுத்தாரணனே. நிட்டைக்குள் வாழ்வும் நின்னடி போற்றவும் நேர்ந்தறியா ஒட்டை சடலத்தை யான் எடுத்தேன் ஒளிவோங்கு செம் பொற்பட்டை புனைந்த புயமீது மாயன் படிவம் தந்த சட்டைக்கு இடம் தந்தருள் காழியாபதுத்தாரணனே. சொல்லாகிய பொருளெல்லாம் உணர்ந்து உனை தோத்தரிக்க வல்லார் தமை தொழ வல்லான் என என்னை வைப்பதுண்டோ கல்லால் சிலை தொட்ட நல்லார் எல்லோருக்கும் கதியளிக்கும் சல்லாபம் ஆனவனே காழி ஆபதுத்தாரணனே. எந்திரன் வாழ்க்கையும் நான்முகன் வாழ்க்கையும் ஈர்ந்துளவோன் நன் தமிழ் வாழ்க்கையும் பெற்றாலும் நின்னடியார்களுக்கு புந்திசை வாழ்க்கையை ஒவ்வாது காண் ஒளி பூண்ட இளன் சந்திரசேகரனே காழியாபதுத்தாரணனே. சந்திரசேகரனே காழியாபதுத்தாரணனே.